ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடபிள் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் முள்ளங்கி கோஃப்தா பிரியாணி. ஓகேங்களா? அது வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான். ஆனால் இதை நம்ம கோஃப்தா செஞ்சு அப்புறமா நம்ம பிரியாணியில் போட போகிறோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமானது. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் மட்டுமே எல்லா தருணங்களிலும் உதவி கொள்ள முடியும். எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் பிறரால் ஓரளவுக்கு தான் உதவ முடியும். மற்றபடி நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? இப்போது நம்ம வித்தியாசமாக முள்ளங்கி கோஃப்தா செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் முள்ளங்கியை துருவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி கண்டென்ட் இருக்கும், அப்படியே தண்ணியாக இருக்கும். அதனால் நம்ம இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா புழிஞ்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் முதல்ல இங்கே பாருங்கள், இப்படி புழிஞ்சோன்னா இங்கே பாருங்கள், இந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துடும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை நம்ம பிரியாணியில் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியை. ஓகேங்களா? இப்படி நல்லா புழிஞ்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சுட்டு நான் அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணியை நம்ம பிரியாணி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது 200 கிராம் முள்ளங்கி, இதோட 200 கிராம் பன்னீரை துருவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். முள்ளங்கியில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சிட்டு இருந்தால் தான் இந்த குப்தா செய்ய வரும். இது நான் கையில் உர போட்டிருக்கிறதுனால பிசைய முடியல. நான் பிசைஞ்சிட்டு உருண்டை உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம உருண்டை உருட்டி வச்சிட்டோம். இதை நம்ம இப்போது எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போது நம்ம குப்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதை எடுத்துடுறேன். வறுத்துருச்சிடலாம். இப்போது நம்ம உருண்டையை வறுத்து வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. 3 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுக்கலாம். 1 வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெரிய வெங்காயம். நான் இது 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறமா இது நான் 1/2 கிலோ அரிசிக்கு, அதாவது 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு இந்த அளவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1/2 கிலோனா அதாவது 5 கிளாஸ் 1 கிலோ. அப்போ 1/2 கிலோ அப்படின்னா 2.5 கிளாஸ். 2.5 கிளாஸ் பாஸ்மதி நான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். கம்மியாக போட்டால் போதும், நிறைய இது வணங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 தக்காளி 1 போட்டுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன், இல்லைனா 1 கைப்பிடி. கொத்தமல்லி 1/2 கைப்பிடி. ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த முள்ளங்கி சாறை இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம். ஓகேங்களா? மூடி வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த பால்ஸை போட்டுக்கலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது
நான் அரிசி வடித்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இதை 10 நிமிஷம் தம்மல் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் தம்மல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் அப்புறம் தம்மல் முடிஞ்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இது மேலே புதினா கொத்தமல்லி தூவிக்கங்க. இது புதினா கொத்தமல்லி நல்லா தூவிக்கங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சாப்பாடு தம்மல் ஆயிடுச்சு. பார்க்கலாம் பாருங்க. மெதுவாக எடுங்க. இந்த பாலை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாப்பாடை ஃபுல்லையும் கிண்டிக்கங்க. ஓகே, இப்போ பாருங்கள், பாலை எடுத்து வச்சிடலாம். மெதுவாக கிண்டி எடுங்க. இப்போது நம்மளோட முள்ளங்கி குஃப்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான முள்ளங்கி குஃப்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதாவது இந்த துருவுறது, இந்த பன்னீரை துருவுறது, அப்புறமா முள்ளங்கியை துருவுறது, இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முன்னாடியே நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெரி வெரி டேஸ்டி. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.